இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான். எது எதெல்லாம் ஆங்கிளாக இருக்குதோ அதை இங்கிருந்து நேராக இன்டர்செக்ட் பண்ணி இந்த 1 2 3 4 5 6லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு லைனு. எந்த லைன் வந்து பாருங்கள், எந்த ஜென்ரேட்டரு இங்கே பாருங்கள் பர்பண்டிகுலராக இருக்குதோ, ஆங்கிள் இல்லாத இருக்குதோ, அது வந்து பாருங்கள் இந்த 7ங்கிற பாயிண்ட்டும் 3 பாயிண்ட் அண்டு 7ங்கிற அந்த பாயிண்ட், இந்த ரெண்டையுமே 7 at 3 இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள் இந்த வெர்டிக்கல் லைனில் இருக்குது. அதனால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அங்கிருந்து ஒரு பவுண்ட்ரிக்கு நம்ம கொண்டு போகணும். அது ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ எப்படி வேணால் கொண்டு போகலாம். இங்கே பாருங்கள் இந்த பவுண்ட்ரிக்கு கொண்டு போயிட்டோம். அது வந்து பவுண்ட்ரிக்கு கொண்டு போகணுன்னு பாருங்கள், அது எங்கே, அதுக்கு பேர் எம், அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் எம். அது A-Oக்கு அந்த இதில் இருக்குது. அதனால் அது வரைக்கும் இன்டர்செக்ட் பண்ணணும். A-O வரைக்கும் வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் வந்து வரையணும். வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அந்த இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் எம். அப்போ கீப் திஸ் ஓஎஸ் சென்டர், திஸ் எம்எஸ் ரேடியஸ். இங்கே போய் கட் பண்ணிங்கன்னா அது 7 கிடச்சிரும். இந்த பக்கம் போய் கட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 3 கிடச்சிரும். அது 7 கிடைக்கிறது வந்து ஓஜி, அதனால் அதில் 7. இப்போ ஓஜியில் தான் 7 இருக்குது, சரிங்களா. ஓசியில் வந்து 3 இருக்குது. அதனால் ஓசியில் வந்து இங்கே பேர் இங்கே இன்டர்செக்ட் ஆகிடும் 3, சரிங்க. இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எ டாப் வியூ.